நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். நம்ம இப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாடோட அரசியல் களத்தையும் நம்ம லேசாக அலசிக்கிட்டு இருக்கோம். அந்த அரசியல் களம் ஏன் அலசுகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு தேவைப்படுறது உலக அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம எதிர்காலம் வாழ்க்கை எப்படி இருக்கும். ஏற்கனவே சொன்னதான், நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறோம், நண்பர்கள் அவங்க கேட்டால் என்ன சொல்ல போகிறோம். ஏன்னா கல்வி, அதுக்கான வேலைவாய்ப்பு, தொழில் தொடங்குவது, நம்ம ஊரில் தொழில் தொடங்குவது போக வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணலாம், வெளியில் ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறதுக்கு வெளிநாட்டு செய்திகள் அங்கே ப்ளஸ் மைனஸ் என்னன்னு பார்க்கணும். நம்ம ஊரில் நம்ம இங்கே இருக்கும்போது நம்ம டவுசர் கலந்து போயிடக்கூடாது. அப்போ நம்ம ஊரில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தையும் பார்க்கணும், ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும், பகுத்து வேறு பார்க்கணும் அப்படிங்கிறதான். அப்போ பகுத்து பார்க்கும்போது இப்போ எல்லாமே கெட்டவங்க, எல்லாமே ஊழல், எல்லாமே லஞ்சம், எல்லாம் மோசமாக இருக்காங்க, எல்லாமே ரவுடித்தனம் பண்ணுறாங்க, இதில் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு எரிச்சல் வருதுல்ல. ஆனால் எரிச்சல் வரத்தான் செய்யும். ஏன்னா இப்போது 1947 சுதந்திரம் வாங்கும்போது எல்லோரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் இப்போ தான் வெள்ளைக்காரன்ட்டு சுதந்திரம் வாங்கியிருக்கோம் அப்படின்றதில் எல்லோரும் மனசும் ரொம்ப வெள்ளையாக லஞ்சம் ஊழல் அப்படின்னா ஒன்றும் தெரியாத அளவுக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம அடுத்து எப்படி முன்னேற போகிறோம் அப்படின்றது. எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. எப்படின்னா, ஒரு குடும்பமோ ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு சமூகமோ எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு இது சொல்லுவோம் எப்படின்னா, நமக்கு வறுமை, உழைப்பு, வளமை, ஊதாரித்தனம், மறுபடியும் வறுமை. இது தனிப்பட்ட ஆளுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் பொருந்தும், ஒரு சமுதாயத்துக்கும் பொருந்தும், ஒரு நிறுவனத்துக்கும் பொருந்தும். ஒரு நிறுவனம் நல்ல ஒரு கஷ்டப்பட்டு 2 பேர் 3 பேர் சேர்ந்து நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஓஹோன்னு வந்த உடனே அடுத்து என்ன செய்வாங்க, அடுத்த வாரிசோ அல்லது அவங்களையோ இப்போது வறுமை எல்லாம் சேர்ந்து உழைக்கிறாங்க, நிறுவனத்தில் லாபம் ஓஹோன்னு வர்றாங்க, பிரச்சனை வந்துடுது. மறுபடியும் அது ஊதாரித்தனம் பண்ண ஆரம்பிச்சு, நமக்கு இவ்வளோ இருக்கே அப்படி தாட் போட்டு செலவு பண்ணுறது ஊதாரித்தனம் பண்ணுறாங்க, மறுபடியும் வறுமைக்கு போகிறாங்க. அப்போ பிரிஞ்சிடறாங்க. அடுத்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்கள அடுத்த வாரிசோ. அந்த மாதிரி நிறுவனத்துக்கு ஒரு சமூகமே எடுத்திங்கன்னா, அந்த சமூகம் மொத்தத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கு. கஷ்டப்படும் போது நமக்கு என்ன, கல்வி இல்லை, கல்வி மறுக்கப்படுது, அப்புறம் சம உரிமை மறுக்கப்படுது, நமக்கு எங்கே போனாலும் வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பை எப்படி உண்டாக்குறது அப்படின்னு எல்லாம் பார்த்து பேசி எல்லாம் பிளான் பண்ணி அந்த வறுமையிலிருந்து உழைப்பு பிளான், அந்த பிளானெல்லாம் உழைப்பில் வந்துடும். ஸோ உழைப்பு, அதுக்கப்புறம் வளமை. இப்போது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா என்னதான் சாதி பிரச்சனை நிறையா இருந்தால் கூட நம்ம ஊரில் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இருக்குது. சாதி பிரச்சனை இருக்குது, மத பிரச்சனை இல்லை, பெருசாக இல்லை. ஆனால் சாதி பிரச்சனை இருக்குது. அந்த சாதி பிரச்சனையிலையும் முந்த அளவுக்கு இல்லாமல் இப்போ அதாவது இந்த ரெட்டை கோழைகளாக இருக்கட்டும் அல்லது தீண்டாமை பிரச்சனை எல்லாம் இப்போ பெருசாக இல்லை. நீங்கள் ரெட்டைக்கோழை எங்கேயாவது அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று சொல்லலாம். ஆனால் முன்னாடி பெருவாரியாக இருந்தால் 100 இடத்துல இருந்ததுக்கும் இப்போ 2 இடத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பெருவாரியாக அப்புறம் நம்ம இப்போ சாதாரண மக்களை என்னென்னா, அவங்க ரொம்ப பயங்கர உயர்ந்தவங்க அப்படின்னு அண்ணாந்து பார்த்ததெல்லாம் போய் அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்ற மனப்பான்மை படித்ததுனால கல்வி அப்படி கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் நிறையா பேரை தாழ்ந்தவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்னு பார்த்தோம்ல, இல்லை அவங்க அந்த ஜாதியில் பிறந்தது அவங்க குற்றமா, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, வாய்ப்பு வந்தால் எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு வாய்ப்பு கிடைச்சி அவங்களும் வந்தவுடனே நம்ம எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு மனநிலை வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தர் பேரில் இருந்தும் பின்னாடி இருந்த ஜாதி பெயரை பூரா எடுத்திருக்கோம். ஓகே. அதே மாதிரி முஸ்லீமாக இருந்தால் ராவுத்தர் லெப்பை அப்படின்னு போடுவாங்க. அந்த ராவுத்தர் லெப்பை, இப்ராஹிம் ராவுத்தர் அப்படின்னா அந்த ராவுத்தர்ன்ற பேர் இப்போ கிடையாது, இப்ராஹிம்னா இப்ராஹிம் அப்படிங்கிறதான். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, மதத்தை குறிப்பிட்டோ பேரில் மதம் தெரிஞ்சிடும். ஆனாலும் இந்த சாதி அந்த உயர்வு தாழ்வு இருக்கு இல்லையா, அது வந்துடக்கூடாதுன்னு அதை ஃபஸ்ட்டு எடுத்தது தமிழ்நாடு சில ரொம்ப முற்போக்கானது. இது ஏன் இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஓரளவு முன்னேறிட்டு வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஜாதி பாகுபாடு குறையுது. ஆனால் மனசுக்குள்ளே இன்னும் இருக்குது, இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் அவங்கள ஏற்றுக்க முடியாது. அப்புறம் அதாவது தாழ்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியவங்க பண்ணுற சிலர் பண்ணுற சில தப்புக்கள் வேறு எல்லாரையும் பாதிக்குது. அதே மாதிரி வேறு மதத்தில் இருக்கிற சிலர் பண்ணுற தப்பு எல்லாரையும் பாதிக்குது. அப்படி எல்லாமே நடக்குது. ஏன்னா மனிதர்களில் குறை உள்ளவர்கள் மனிதர்கள், அவங்க மனசு குறையோடு தான் இருக்கும். அந்த மாதிரி அப்போ நமக்கு இங்கே நம்ம எல்லாத்தையும் நம்ம இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அரசியல் மயப்படுத்தணும். அரசியல் மயப்படுத்தினா அரசியல்வாதியெல்லாம் லஞ்சம் ஊழல் வாங்குறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்க அப்படின்லாம் அந்த அரசியல் மயப்படுத்தலை. அரசியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும்.
அது அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ நான் ஏற்கனவே நான் பேசுனதில் திமுகவை நீங்கள் ரொம்ப கழுவி கழுவி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லி என்னை குறைப்படுறாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ திமுக அவசியம். ஆனால் திமுக நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளோ தவறுகள் பண்ணுறாங்களே, அந்த தவறுகள் வந்து குறைக்கணும். முழுசாக எராடிகேட் பண்ணவே முடியாது, மொத்தத்துக்கு ஸ்டாப் பண்ண முடியாது. லஞ்சம் வாங்குறத குறைக்கலாம் லஞ்சம் வாங்குறத தடுக்க முடியாது, ஆனால் குறைக்கலாம். அப்புறம் லஞ்சம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு பயங்கரமாக வாங்குறாங்களே, அப்படி இல்லாமல் எங்கே முடியுமோ, எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே மட்டும் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட எளிய மக்கள் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, எளிய மக்கள் தான் இன்றைக்கி இருக்கிற 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் 7 கோடி பேருக்கு மேலே எளிய மக்கள். ஓகே, வாய்ப்பு அடுத்த கட்டத்தில் யாரை பார்க்குறது என்ன செய்யுதுன்னு அலைபயறது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறது. இப்போ வந்து பாண்டி நாடுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து அப்பாவை நடித்த பாரதி ராஜா அவர் அலைபயவர் பாருங்கள். நம்ம மகனை இப்படி சாகடிச்சிட்டான் அந்த ரவுடி, அவனை என்ன பண்ணுற அலைபயவாங்க இல்லையா, அந்த நிலைமையில் இப்போ நானுமே இருக்கேன். எனக்கு திமுக அதை சேர்ந்த திமுக கட்சி கொடி கட்டிட்டு வந்த முகமது அனீஸ், அந்த வண்ணாங்குண்டு, ராம்நாடு மாவட்டம் வண்ணாங்குண்டுன்ற ஊர் கீழக்கரை பக்கத்தில், பெரியப்பட்டினம் கீழக்கரை 2 கடையில் இருக்கக்கூடிய வண்ணாங்குண்டு அப்படின்ற ஊரை சேர்ந்த முகமது அனீஸ், அந்த ஆள் பண்ணது. அப்புறம் ரவுடிகளை கூட்டு வந்து, அது யார், விசிகாவை சேர்ந்த தென் சென்னை மாவட்ட துணை செயலாளர் புதியவன் தலைமையில் ஒரு 10 பேர் ரவுடிகள். ஏன் திருப்பத்தை சொல்கிறேன்னா, இவங்க வந்து எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அப்புறம் அதை கொண்டு போய் நான் போலீஸுக்கு சொன்ன, போலீஸ் நம்மளை கண்டுக்காம விட்டது, போலீஸுக்கு அவங்க எக்கச்சக்கமாக காசு கொடுத்தது. இது எல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு எளிய மனிதர்கள், இப்போ நமக்கு வந்து பத்திரிகையில் சினிமாவில் இவ்வளோ தூரம் அறிமுகம் இருந்தும் நானே இவ்வளோ தூரம் பாடாப்படுறேன். எனக்கு என்ன, சட்டத்தை மீறி எதுவும் பண்ணிடக்கூடாது, சட்ட ரீதியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வெளியில் நண்பர் ஒருத்தர் வந்து சினிமா தயாரிப்பாளர் பட் அட்வொகேட், அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் இதே மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்க முடியாது சார், இங்கே வந்து நீங்கள் சட்டத்தை மீறித்தான் போகணும் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை. ஆனால் சட்டத்தை மீறி எதுவும் பண்ணிடக்கூடாது, சட்ட ரீதியாக தான் பண்ணணும். அந்த முகமது அனீஸ், அப்புறம் அதுக்கு அந்த இடத்துக்கு ரொம்ப காரணமான ஜெய்புனிஷா ஜெகபர் அப்படின்றது, அது இல்லாமல் இதுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆட்கள், இது எல்லாமே வந்து நமக்கு என்னென்னா, யாரோட சொத்து நமக்கு வேண்டாம், ஆனால் நமக்கு அநீதி ஒன்று வந்துச்சுன்னா இப்போ நமக்கு எவ்வளோ கோவம் வருது. இடையில வந்து அப்புறம் நமக்கு வந்து கேஎஸ் குமார், வல்சலா குமார் அப்படின்ற அவங்க நமக்கு நான் நியமித்த அட்வொகேட் வந்து சோரம் போய் அவங்ககிட்டையும் காசு வாங்கிட்டு எனக்கு எதிராக எனக்கு துரோகம் பண்ணும்போது நான் யாரைத்தான் நம்புறது அப்படின்னு வந்துச்சு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே திமுக ஆட்சியில் இவ்வளோ கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கொடுமை களையப்படணும். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இது வந்து ஆதாரபூர்வமாக எனக்கு நடக்குது, திமுக ஆட்சியில் நடக்குது. திமுகவோட கட்சி கூடிய காரில் கட்டிட்டு வந்து எனக்கு அராஜகம் பண்ணுறாங்க. என்னால் வந்து ஒன்றும் செய்ய முடியல. அறிவாலயத்துக்கு போய் லெட்ரு கொடுக்குறேன், அன்பகம் கலைன்னு ஒருத்தரை மீட் பண்ணி பேசுகிறேன், யாரையோ பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை. அப்போது இது வந்து ஆதாரபூர்வமாக சொல்லக்கூடிய விஷயத்தை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து யாருக்கோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து பொத்தம் பொதுவாக சொல்லலை. இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி நடக்காமல் திமுக இதை கலைஞ்சாங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எளிய மக்களுக்கு ஓரளவாவது நியாயமாக நடந்தாங்கன்னா இந்த கட்சியை வந்து யாராலும் அசைக்க முடியாது. நமக்கு திமுக திராவிட கட்சிகள் நமக்கு இங்கே அவசியம். திமுகவும் அவசியம், அதிமுகவும் அவசியம். நமக்கு அவசியம் இல்லாதது எது தெரியுமா? காங்கிரஸ் அவசியம் இல்லை, பிஜேபி அவசியம் இல்லை, அது ஒன்றிய அளவில் இருக்கட்டும். ஆனால் நமக்கு இங்கே வந்து இந்த வளர்ச்சிக்கும் நம்மளுடைய இந்த அளவுக்கு ஒரு சமநிலை வர்றதுக்கும், ஓகே, ஒரு இன்டகிரேட்டட் குரோத் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு காரணம் வந்து திராவிட சித்தாந்தம். எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் ஆதாரபூர்வத்துக்காக சொல்கிறேன். இன்னும் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு வந்து எப்படின்னா, திமுக இந்த மாதிரி தவறுகளை களையணுன்ற ஒரு என்ன சொல்கிறது, நம்ம விருப்பம் அது. ஓகே, எனக்காக மட்டும் இல்லை, நான் ஊரில் எங்கே நடந்தாலும் யாருக்கு அநீதி நடந்தாலும் இதைத்தான் நான் சொல்கிறேன். திமுக நமக்கு வந்து இப்போ என்ன, ஒரு அப்பா வந்து பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணான்னா முதல்ல ஓங்கி தட்டி ஒழுங்காடுறா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா மகன் மேலே வந்து அவங்க வெறுப்பில் அடிக்கிறது இல்லை. மகன் வந்து நல்லவனாக வரணும், திருந்தணும், பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு அப்பா வந்து கண்டிக்கிறாங்கன்னா அந்த கண்டிப்பு தான் நான் வந்து திமுக மேலே குறை சொல்கிறது. அதே நேரத்தில் திமுக நல்லது பண்ணேன்னா நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அதையும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருக்கேன். சரி, ஓகே. இப்போ நான் நேற்று வந்து கசாலி டிகோட்ஸ் அதோட எக்ஸிட் போல் சொன்னேன். ஓகே, நம்மளோடது அதையும் முதல்ல சொல்லிடுறேன்னு. திமுக 150லேருந்து 175, அண்ணா திமுக வந்து 60லேருந்து 80, தாவேக்கா ஒரு 2 to 7 அல்லது 3 to 7, அதுக்கப்புறம் அதர்ஸுங்கிறது 1 to 2 அப்படின்னு மொத்தம் சொல்லியிருக்கேன். 4,88,00,000 பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதில் அதுக்கப்புறம் வந்ததில் சில இதெல்லாம் பார்க்கும்போது
ஒரு பெரிய காமெடி எக்ஸிட் போல்லாம் வந்துச்சு. அந்த காமெடி எக்ஸிட் போல் எது வந்துச்சுன்னா, ஆக்சிஸ்ன்ற ஒரு இதுலேருந்து வந்தது. அதுக்கு முதல்ல வந்து ஒரு இதுலையும் என்னென்ன பண்ணாங்கன்னு சின்னதாக ஒரு வாச்சிருவோம். அதாவது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்க வந்து தரவுகள் போடுறாங்களே, நார்த் இந்தியன் இதெல்லாம் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து போடுறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காருவாங்கல்ல, நமக்கு இந்த ஏரியாவில் எவ்வளோ இருக்குது, ஆயக்கட்டி ஏரியா எவ்வளோ இருக்குது, எவ்வளோ விளைச்சல் விளைஞ்சிருக்கு அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக போன வருஷம் இவ்வளோ, ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ விளைஞ்சிச்சு, இந்த வருஷம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு குத்துமதிப்பாக போட்டு மொத்தத்துக்கு இவ்வளோ விளைச்சல் வரும், இவ்வளோ இது வருது அப்படின்னு வந்து குத்துமதிப்பாக தான் நம்ம அதிகாரிகள் போடுவாங்க. கரெக்டான நியூஸ் எடுக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து சேட்டலைட் உதவியோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பரவாயில்லாமல் போடுறாங்க. ஏன்னா நான் வந்து அக்ரிகல்ச்சர் படித்தேன்னா அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க அப்படிங்கிறது தான். அதாவது ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குர்ரம் அப்படி தான் சொல்லக்கூடிய அளவில் தான் நம்ம அதிகாரிகள் நிறையா இருக்காங்க அப்படிங்கிறத. எல்லாரும் இல்லை, நிறையா இருக்காங்க. இது போகிற போக்கில் சரி ஓகே எப்படி போட்டு ஃபில்லப் பண்ணி போடு, கையெழுத்து போடு அப்படின்றது. அந்த மாதிரி தான் வட இந்திய ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடா இவ்வளோ மக்கள் தொகை இவ்வளோ இருக்காங்க, இவர் டிவிக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் எடுக்கிறாங்க, இவ்வளோ எல்லாம் எங்கே பார்த்தாலும் டிவிக்கேன்னு தெரியுது, ஓகே போடு, டிவிக்கு வந்து ஒரு 40% போடு, ஒரு 35% போடு. அப்போ 35% எடுத்தாங்கன்னா 30%, உதாரணத்துக்கு 30% எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு 5 கோடி ஓட்டுக்கு 30% அப்படின்னா அடேயப்பா, அப்போ எவ்வளோ ஓட்டு, ஒரு 1.5 கோடி ஓட்டாச்சு. அப்போ 1.5 கோடி ஓட்டுனா குறைஞ்சபட்சம் ஒரு 90 சீட்டு வாங்கிடுவாங்க, ஒரு 100 சீட்டு வாங்கிடுவாங்க அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்க. இது வந்து அப்படி ப்ரொபோஷனேட்டாக போடுற கணக்கு இல்லை. இப்போ எப்படின்னா, ஒருவேளை தாவேக்காவை விட அதிமுக கூட்டணி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஓட்டு குறையா வாங்கினா கூட என்ன நடக்கும்னா, ஒரு 70-80 இடங்களில் அவங்க நிறைய ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவாங்க. ஒரு 120 130 இடங்களில் வந்து ரொம்ப குறையா வாங்கி தோப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் எவ்வளோ கிடைப்பாங்கன்னா 60-70 பேர் எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க. இதே இது வந்து தாவேக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அடைச்சி பிடிச்சி ஒரு இடத்துல 30, ஒரு இடத்துல 28, 25, 20, 18, 32 இப்படி வாங்கினாங்கன்னா ஒரு இடத்துலையும் ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது 40% ஓட்டு வேணும். இதில் ஒரு ஜெயிக்கிற கட்சி, உதாரணத்துக்கு திமுக வச்சுக்கோமே 40%, இப்போ 30% வந்து இவங்க வாங்கியிருக்காங்க தாவேக்கா, மிச்சம் இருக்கிறது இன்னும் 30. அந்த 30ல் 25 பிஜேபி இது என்டிஏ கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி வாங்கிட்டாங்க. மிச்சம் 5% வேறு கட்சிகள் வாங்கிட்டாங்க. அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும், இந்த 30% வாங்கின தாவேக்கா தோற்றுரும், 25% வாங்கின அதிமுக தோற்றுரும், 40% வாங்கின டிஎம்கே ஜெயிக்கும். அல்லது டிஎம்கே வந்து 38 வாங்கியிருக்கு, தாவேக்கா 30 வாங்கியிருக்கு. அப்படின்னா அதிமுக வந்து 25க்கு பதிலாக வந்து 28 29 வாங்கியிருக்கு. அப்போ இந்த 2 கட்சியும் சமமாக பிரிச்சுட்டு போகிறதுனால இவங்க யார் ஜெயிப்பாங்கன்னு இப்போ இந்த இடத்துல அதிமுக அடைச்சி பிடிச்சி இவ்வளோ வாங்கியிருக்கு, அதனால் இவங்க வந்து 70 ஓட்டு 70 எம்எல்ஏக்கள் 80 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருவாங்க, கேண்டிடேட் ஜெயிச்சிருவாங்க. அப்படி கணக்கு வந்து ஆவரேஜ் பண்ணவே முடியாது. இது வந்து எப்படின்னா பள்ளி கணக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அப்படி நம்ம அதிகாரிகள் போடுற பள்ளி கணக்கு விஷயம் இல்லை. வட இந்திய ஊடகங்கள் இப்படித்தான் நிறையா போட்டிருக்காங்க. அதில் போட்ட ஊடகங்களோட சில இதில் நம்ம வாய்ச்சி பார்த்துருவோம். எப்படின்னா தமிழ்நாடு இதில் வந்து பீப்புள்ஸ் பல்ஸ் NDTV அவங்க பண்ணது வந்து நேற்று நம்மளுடைய காணொலியில் இதை தான் சொல்லியிருந்தோம். டிஎம்கே 125 to 145, ஏடிஎம்கே 65 to 80, டிவிகே 18 to 24, என்டிகே வந்து நாம் தமிழர் கட்சி 2 to 6. அப்புறம் வந்து மேட்ரைஸ் அப்படின்னு சொல்லி ரிப்பப்ளிக் டிவி, அது வந்து டிஎம்கே 122லேருந்து 132. அவ்வளோ பக்காவா 122, அதுக்கு மேலேயும் அப்படியே 132க்கு மேலே போக மாட்டாங்க போல இருக்குது, இல்லை 122க்கு கீழே வர மாட்டாங்க. அந்தளவுக்கு துல்லியமாக எடுத்துருக்காங்களாம் பெர்சன்டேஜ் வச்சு. இது வந்து அப்படியே உட்காந்து கணக்கு போடுறதான். அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து 87 to 100, டிவிக்கே 10 to 12, என்டிகே வந்து 0 to 6. ஒன்றும் கிடையாது அல்லது 6 சீட்டு வரைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பி மார்க் ரிப்பப்ளிக் டிவி தான், அதுவும் அது வந்து டிஎம்கே 125லேருந்து 145, ஏடிஎம்கே 65 to 85, டிவிகே 16 to 26, என்டிகே வந்து 1 to 6, என்டிகே அண்ட் அதர்ஸ் அப்படி 1 to 6. அப்புறம் வந்து சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், சாணக்கியா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, சாணக்கியா வந்து 140, டிஎம்கே வந்து 145லேருந்து 160, ஏடிஎம்கே வந்து 50 to 65, டிவிக்கே 13 to 18, என்டிகே வந்து 5 to 8. எப்போ அவருக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, என்டிகேக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எங்கெங்கே ஜெயிக்க போகிறாங்கன்னு ஒரு தரவுகள் இல்லை.
ஏன்னா நாம் தமிழர் கட்சி எங்கே போனாலும் 10%, 15%, சில இடங்களில் அதிகபட்ச அதிகம் 20%. நீங்கள் 30% எடுத்தாலே ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிற இடத்துல நீங்கள் 5 to 8 ஓட்டு எங்கே வாங்குவீங்க? காரைக்குடியிலேயே சீமான் வந்து தோப்பாருன்னு சொல்கிறாங்க. டீட்டெயில் நிறையா இருக்குது. அங்கே வந்து காங்கிரஸோட வேட்பாளர் தான் ஜெயிப்பார் அப்படின்ற டேட்டா நிறையா வருது. சீமானே ஜெயிக்கலைன்னா வேறு யார் ஜெயிக்க போகிறா? 5 சீட்டு எங்கேருந்து கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. ஓகே, அது வந்து ஓவரால் அந்த ஆவரேஜில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஓட் வைப் அப்படின்னு ஒரு ஊடகம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே வந்து 103 to 113, அந்த மொத்த கூட்டணியே 113 தான். அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அதே மாதிரி ஏடிஎம்கே 114 to 124, அதாவது ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஏடிஎம்கேனா என்ன சொல்கிறது, இவங்க எப்படி பார்த்தாலும் துணை முதலமைச்சராக பிஜேபியில் ஒருத்தர் அந்த மாதிரி வந்துடுவாங்க. அப்புறம் டிவிக்கே 4 to 10, அதர்ஸில் வந்து 0. இவர் வந்து என்டிகேலாம் எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு 0 ஆக்கிட்டாங்க. அப்போ என்ன ஓட் வைப்பு வந்து அவங்களோட கால்குலேஷன் இப்படி. அப்புறம் இன்னொன்று ஜேவிசி டைம்ஸ் நவ் அப்படிங்க வந்து டிஎம்கே அவங்க வந்து ரொம்ப பெருந்தன்மையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே வந்து 75 to 95 வரைக்கும் ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே சூப்பர் 128 to 147 வரைக்கும் ஜெயிப்பாங்க. அவங்க வந்து எங்கே போய் பார்த்தாங்க? உண்மையிலே தமிழ்நாட்டில் உள்ளே போய் ரவுண்ட் அடித்து பார்த்தாங்களா, அல்லது எங்கேருந்து இந்த தரவுகள்லாம் எடுத்தாங்க, அல்லது இங்கே ஏதாவது வந்து இவிஎம்மில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு ஏதாவது இது எடுத்து போடுறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம பார்த்த இடங்களில் ஏடிஎம்கே பேச்சே பெருசாக வரலை, டிஎம்கே பேச்சு பெருசாக இருந்துச்சு, தாவேக்கா விசில் பெருசாக இருந்துச்சு. என்ன காரணம் தெரியுமா? இந்த டிஎம்கேயை பிரபலப்படுத்தினதில், இளைஞர்கள் மத்தியிலையும் பிரபலப்படுத்தினதில் விஜயோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னாரு. ஏடிஎம்கே பற்றி பேசவே இல்லை, அது டோட்டலாக ஒதுங்கிருச்சு. அப்படி இருக்க இடத்துல அவங்க வந்து 114 to 124 இடத்துல, அதாவது இது வந்து நம்ம ஜேவிசி டைம்ஸ் நவ்வில் வந்து ஏடிஎம்கே கூட்டணி 128 to 147 இடம் வரைக்கும் எங்கே ஜெயிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. டிஎம்கே 75 to 95 இடத்துல ஜெயிக்கிறாங்களாம். அவங்க கூட்டணி என்ன மொத்த சேர்த்து இவ்வளோ தான், அதில் வந்து ஆட்சி அமைக்கவே முடியாது, ஆட்சி விட்டு போகிறாங்க அப்படின்றது இவங்களோட ஆசையாக இந்த கணிப்புங்க பேரில் வந்து ஏதாவது வந்து ஆசைப்படுறாங்களா தெரியல. இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணால் கூட நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். எலெக்ஷன் அப்புறம் சொல்கிறது வந்து என்ன பேசிஸில், இவிஎம்மில் பேசிஸ் பண்ணுறான், இவிஎம்மில் நான் வந்து எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற பேசிஸில் எழுதியிருக்காங்கன்னு தெரியலை. அப்புறம் டிவிக்கு வந்து 8 to 15, அதர்ஸ் வந்து 0 அப்படின்ட்டாங்க. ஓகே, இப்போது இன்னும் ஒரு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு காமெடி ஒன்று இருக்குது. எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆக்சிஸ் மை இண்டியான்னு ஒரு ஊடகம் இருக்குது. அதில் பெர்சன்டேஜ் என்ன போட்டிருக்காங்க தெரியுமில்ல? ஏடிஎம்கே ப்ளஸ் கூட்டணி 23%, 23%. சரி, ஓகே, அதில் நியாயம். டிஎம்கே 35%, டிவிக்கே 35%. எடுத்தோன்னே இப்போ தான் தவழ்ந்து லேசாக நடக்க ஆரம்பிக்கிறது 35%. 35% நீங்கள் கிராமங்களில் போய் பாருங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் 30 to 35% நகரங்கள், 60 to 65% வந்து கிராமங்களில் டிவிக்கே அவ்வளோ வலுவாக இல்லை. இதுக்கு தான் வந்து நேற்று ஏஜ் வைஸ் அவ்வளோ டீட்டெயில் சொல்லியிருந்தேன். 20% உள்ளே வருது, 15 to 20% தான் முடியுது அப்படிங்கிறதுல. அப்புறம் டிவிக்கு 35% ஆவரேஜ், நாம் தமிழர் கட்சி 3%, அதர்ஸ் வந்து 4%. அதர்ஸ் யார்? அங்கே நோட்டா, அப்புறம் இண்டிபெண்ட்டு எல்லாம் சேர்த்து 4%. ஓகே, இப்போது இவங்க சொல்கிறதுல ஆக்சிஸ் மை இண்டியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே 92 to 110 சீட்டு, அவங்களும் டிஎம்கே கூட்டி மெஜாரிட்டி வராது. ஏடிஎம்கே 22 to 32 வரைக்குமா? அடப்பாவியா. சரி, ஏடிஎம்கேவோட பலம் தெரியலை. 50 வயசுக்கு மேலே 100 வயசு வரைக்கும் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் மொத்தம் இருக்காங்க. அந்த 2 கோடி பேரில் ஒருத்தர் கூட வந்து டிவிகேவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அதர்ஸுக்கும் போட மாட்டாங்க. அவங்க போடுறது அவ்வளோ 2 கோடி ஓட்டு போட்ட கணக்கை சொல்கிறேன் நான். ஓட்டு எலிஜிபிலிட்டி கணக்கு வேறு, ஓட்டு போட்ட கணக்கு கிட்டத்தட்ட 2 கோடி பேர். 1 கோடியே 94 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 2 கோடி பேர். 2 கோடி பேர் வந்து ஒன்று சூரியன், இன்னொன்று ரெட்டைலை, அப்படி போடுற ஆட்கள். அப்படி போட்டாலே 60-70 லட்சம் ஓட்டு முக்கியமான இடங்கள் பூரா ஏடிஎம்கே வருது. அப்போ ஏடிஎம்கே வந்து வெறும் 22 to 32 இடத்துல ஜெயிக்கிறாங்களாம். அப்புறம் மிகப்பெரிய காமெடி என்ன தெரியுமா? டிவிக்கே 98 to 120 இடத்துல ஜெயிக்கிறாங்களாம். தனியாக வந்து கூட்டணியே இல்லாமல், அப்புறம் ஏகப்பட்ட கெட்ட பேர் வாங்கி நிறைய குழப்பம், அப்புறம் ஊருக்கு போகாமல்
பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் லீவ் லெட்டர் கொடுத்து நான் பிரச்சாரம் பண்ண வரலன்னு சொல்லி முடங்கி போய் உட்கார்ந்த ஒரு தலைமை இருந்த அந்த தலைவரை தவிர அந்த கட்சியில் வேறு யாரையுமே பெருசாக தெரியாது. நீங்கள் பொதுச் செயலாளரை பார்த்தீங்கன்னா அவரே வந்து இட்டுன்னு வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்ன்ற அளவுக்கு போட்டிருந்தாங்கல்ல. இந்த மாதிரி வந்த ஒரு கட்சிக்கு வந்து 98 சீட்லேருந்து 120 சீட்டு ஜெயிக்கும்னு சொல்லி சிரிக்காமல் எழுதியிருக்காங்கல்ல, அந்த ஊடகத்தை என்ன சொல்கிறது? அதுக்கப்புறம் அதர்ஸ் வந்து 0-0 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மாதிரி கணக்கு? நம்ம வந்து இது வந்து ஆக்சிஸ் மை இண்டியா இது ஒரு மாதிரி இப்போ நெரேட்டிவ் செட் பண்ணி என்ன ஆக போகுது? இப்போ இதை வச்சுக்கிட்டு அங்கே நம்ம தாவேக்காவோட பாய்ஸ் வந்து பயங்கரமாக குதிக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு நான் வந்து நிறைய வெளியில் போகிறேன், பார்க்குறேன், பேசுகிறேன். நாம் சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்ல வரல. ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரியாலிட்டி பார்த்திங்கன்னா 140 அந்த கூட்டணி வந்து டிஎம்கே கூட்டணி 140க்கு குறையாமல் 150க்கு குறையாமல் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே யதார்த்தம். அதே நேரத்தில் உங்களுக்கு எக்ஸிட் போல் பண்ணும்போது அன்னைக்கு 23ஆம் தேதி சாயந்தரம் 7 மணி 8 மணி வாக்கில் என்ன சொன்னாங்கன்னா 84.17 84.21 84.4% ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னாங்க. மறுநாள் காலையில் ஃபைனல் பண்ணும்போது 85.1. அப்போ முதல் நாள் நைட்டு சொன்னதுக்கும் மறுநாள் காலைல சொன்னதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஏன்னா காலைல போட்டது முன்னே அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பின்ன போயிருக்கும் இல்லையா, அது வந்து அதிகபட்சம் போனால் 1% கீழே. இப்போது 5 கோடி ஓட்டில் வந்து 1%னா எவ்வளோ வருது? 50,000 ஓட்டு கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலில் இங்கே வந்து மால் ப்ராக்டிஸ் பெருசாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அதையும் தாண்டி இவிஎம்மில் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அது வந்து நம்ம திமுக சும்மா விட மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் திமுக நல்லது செஞ்ச விஷயத்தில் திமுக டாப்பில் இருக்காங்க. அப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற பொருந்தா கூட்டணிங்கிறதுல வேறு வழி இல்லாமல் டிஎம்கே டாப்பில் இருக்காங்க. டிவிக்கே அவர் பண்ண நிறைய அதகலம் அதிரிபுதிரி எல்லாம் பிரச்சனை, இந்த பசங்க பண்ணது எல்லாம் சேர்த்து வெறுப்பில் தப்பித்தவறி டிவிக்கே வந்துடவே கூடாது அப்படின்னு ஒரு 40 வயசுக்கு மேலே நிறைய பேர் குறைபட்டுக்கிட்டாங்க. அந்த விதத்தில் பார்த்தாலும் டிஎம்கே தான் ஆப்ஷன், வேறு வழி இல்லை. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே ஆப்ஷனில் கிடையாது. அப்போது டிவிக்கே வேண்டாம், ஏடிஎம்கே அண்டு பிஜேபி பொருந்தா கூட்டணி அதுவும் பெருசாக வேண்டாம். அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாட்டுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, டிஎம்கே மட்டும்தான். வெறும்னு ஆப்ஷன் இல்லாமல் மட்டும்தான் வராங்களா அப்படின்னா இல்லை. நிறைய சைலண்ட்டாக வந்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் எப்போவுமே குறைப்படுறது வந்து ரவுடி விஷயத்துலையும் லஞ்சம் ஊழல் விஷயத்துலையும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த. அப்புறம் ஜெயலலிதா மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிமுக காலத்தில் வந்து குறையே இல்லையான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, எல்லா காலத்துலையும் குறை இருக்குது. நமக்கு வந்து திமுக மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ திமுக அந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு வந்து என்னோடய பர்சனல் விஷயத்தை சொல்கிறேன், இன்னும் சொல்லத்தான் செய்வேன் அப்படிங்கிறதான் நம்ம நேயர்களுக்கு நண்பர்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து இந்த காமெடி இருக்கு இல்லையா, அது எக்ஸிட் போல் காமெடி. இந்த காமெடி உண்மையிலேயே பெருசாக நடந்துக்கிட்டு இருக்குது. 4ஆம் தேதி பரபரப்பாக இருக்கும். ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி 1 மணி 2 மணிக்குள்ளே வந்து மொத்தத்துக்கு முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். இப்போ எங்கள் லீடிங் யார் வர்றாங்க? இப்போ நீங்கள் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா தபால் ஓட்டுகளில் டிவிக்கே முன்னிலை வகிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா வெளியிலேருந்து அங்கேருந்து வர தபால் ஓட்டுக்கள் டிவிகேவுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணி இருக்கிறதா, 6 லட்சம் ஓட்டு பக்கம் நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணியிருக்கிறதா கேள்வி. அப்படி பார்த்தீங்கன்னா தபால் ஓட்டு எண்ணும்போது டிவிகே முன்னிலை பட்டாசு வெடி இதெல்லாம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரியல் ஓட்டு என்ன போகும்போது தான் அப்படியே களம் வந்து டோட்டலாக மாறும் அப்படின்னு தோணுது. அது இல்லாமல் 28 சீட்டு வாங்கின காங்கிரஸ் வந்து 10 to 15க்குள்ளே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 27 சீட்டு வாங்கின பிஜேபி ஒரு இடத்துலையும் ஜெயிக்காதுன்றாங்க. மேபி 1 or 2 இடத்துல ஜெயிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த கட்டம் இந்த மாதிரி எக்ஸிட் போல் காமெடியை வந்து அடுத்து என்ன நடக்குதுங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். அரசியல் வந்து அடிக்கடி பேசுவோம். நம்ம அரசியல் மயப்படுத்துவோம். நம்ம வந்து நம்ம நாட்டை நம்ம மாநிலத்தை ஆளக்கூடியவங்க என்னெல்லாம் பண்ணணுங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்து சொல்லுவோம். உங்களுடைய கருத்துக்களை நாகரிகமாக பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். அடுத்த கட்ட சந்திப்போம். நன்றி.